துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. ரெண்டு பிள்ளைங்க விளையாண்டு கொண்டிருந்தார்கள். ஒண்ணு 8 வயசு பிள்ளை பேர் மார்த்தா, இன்னொன்னு 5 வயசு பிள்ளை பேர் ஜெனி. இந்த மார்த்தாலும் ஜெனியும் கூட பிறந்தவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்ப மூத்த அக்கா 8 வயசு அக்கா சொன்னாலாம் ஜெனியை பார்த்து, ஜெனி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூல் கேம், நம்ம ஸ்கூல், நான் டீச்சரா இருக்கேன், நீ என்ன பண்ற ஸ்டூடெண்டா இந்த கேம் விளையாடுவோம்னு சொன்னப்ப ஜெனிக்கு அது பிடிக்கல. நான் அந்த கேமுக்கு வர மாட்டேன், நம்ம இந்த கேமே விளையாடுவோம்னு ஜெனி சொன்னாலாம். அப்ப அக்கா இல்ல, அக்கா சொல்றது கேட்டுதானே ஆகணும். அப்ப அவ புடிச்சு கொட்டிய விட சொன்னாலும் என்ன சொன்னாலும், நீ கண்டிப்பா அந்த கேமுக்கு நீ வந்துதான் ஆகணும், நான் டீச்சர், நீ யாரு, நீ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஜெனி இப்படி மேல யோசிச்சுட்டு என்ன பண்ணாரா, சரி நான் அந்த கேமுக்கு வரேன்னு சொன்னாலும். மார்த்தா உள்ள வந்துட்டா, இவதான் டீச்சர். இப்ப டீச்சரா வந்தோடனே எடுத்தோடனே டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு வந்தோடனே அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. உடனே மார்த்தா கேக்குறா ஜெனி அப்படின்னு. ஜெனி இங்க சொன்னா, ஜெனி ஆப்சன்ட் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாலாம். கேம் தானே, நான் சொல்றவங்க எத்தனை பேர் புரியுது? கேமுக்கு வரலன்னு சொன்னேன்னு என்னை கூப்பிட்ட, சரி கேமுக்குள்ள வந்துட்டேன், இப்ப ஆப்சண்டா பிரசன்டானா, நான் ஆப்சண்டா அந்த இடத்துல இருக்க தேவைன்னு சொல்லி ஜெனி போயிட்டான். இது வேடிக்கையாக ஒரு பக்கம் சிரிக்கிற காரியமா இருந்தாலும் விசுவாசிகளுக்கும் சபைக்கும் உறவு அப்படிதான் இருக்கு. எப்படிப்பட்ட உறவு? ஆப்சென்ட்ன்ற உறவா தான் இருக்குது அநேக இடத்துல சபையில. விசுவாசி தான் சபைக்கு, சபையோட விசுவாசி தான், ஆனா எல்லாத்துலயும் என்னது, ஆப்சென்ட். ஆவிக்குரிய மீட்டிங்ல ஆப்சென்ட், சர்ச் ஊழியங்களில் ஆப்சென்ட், சர்ச் காரியங்கள் எப்படி இருக்கிறேன், ஆப்சென்டா இருக்கிறேன். பாருங்க, ஒரு புது புள்ளி வரும் விதமாய் சொல்லுகிறது, 80% மக்கள் சபையில ஆப்சென்டா தான் இருப்பாங்களாம். இந்த 20% மக்கள் தான் 80% மக்களுடைய வேலைகளை பண்றாங்களாம். அதாவது ஒரு சபையில 100 பேர் இருக்கிறாங்கன்னா 80% மக்கள் ஞாயிற்றுக்கிழமை வரதோடு, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, வராம இருப்பாங்க, அதோட போயிடுவாங்களாம். மிச்சம் உள்ள 20% மக்கள் தான் சபையில உள்ள 80% வேலைகளை செய்வாங்க. இந்த 80% மக்களுடைய வேலையை செய்யறது யாரு? இந்த 20% மக்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இது உலகம் சொல்லுகிற ஒரு ஆய்வு. ஆனா வேதம் நமக்கு அவிதமாய் சொல்லவே கிடையாது. சத்திய வேதம் நமக்கு என்ன போதிக்குதுன்னா, 100 பேர் ஒரு சபையில இருக்கிறாங்கன்னா 100 பேருமே ஆவிக்குரிய சபையில எப்படி இருக்கணுமா, ஆக்டிவா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இதுதான் ஆதி திருச்சபையில நடந்த காரியம். ஆதி திருச்சபை சபை முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட போது ஆதி திருச்சபையில ரட்சிக்கப்பட்ட அனைவரும் எப்படிப்பட்டவரா இருந்தாங்கன்னா, ஆவிக்குரிய காரியங்களிலும் சரீர காரியத்திலும் அவங்க சபையோடு ஐக்கியத்துல அவங்க இருந்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவரும் அசதியாக இல்லை. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிற காரியம், இன்னைக்கு கர்த்தர் உங்களை சபையில வைத்திருப்பார் அப்படின்னா, சபையில வரது போருமா இருக்கிறதாய் கர்த்தர் நம்மளை ரட்சிக்கவில்லை. இன்னைக்கு சபையில வந்துட்டு போறதுமாக, இல்லைன்னா பட்டும் படாமையும், இல்லைன்னா ஐக்கியத்துல இருந்தும் இல்லாமே நான் இருப்பேன், அப்படிப்பட்டவரா இருக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, சபையில உள்ள ஆவிக்குரிய ஐக்கியத்திலும் சரீர ஐக்கியத்திலும் நம்ம என்ன பண்ண வேண்டுமா, பங்கு கொள்ள வேண்டும். அது என்ன ஆவிக்குரிய காரியம், நான் பின்னாடி சொல்லுகிறேன். 2 காரியத்தை குறித்து தான் பார்க்க போறோம். ஆவிக்குரிய காரியம் என்னன்னா, சபையில நடைபெற எல்லா ஜபங்களிலும் ஐக்கியம் இருக்கணும். அடுத்து சரீர பிரகாரமான ஐக்கியம் அப்படின்னா, நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணணும், சபைக்காக கொடுக்கணும். ஒரு விசுவாசியை என்ன பண்ணணும், விசாரிக்கிறது, ஜெபிக்கிறது, இதுதான் சரீர ஐக்கியம். அப்ப வேதம் எதிர்பார்க்கிற சபை எப்படி என்றால், சபை என்பது கர்த்தருடையது. சபைக்குள்ள இருக்கிறவங்க யாரு, சபையோட அங்கத்தினரா இருக்கிறார்கள். அவர்களை வேதம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது, ஆவிக்குரிய ஐக்கியத்திலும் சரீர ஐக்கியத்திலும் இருக்க வேண்டும் என்று சத்திய வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆதி திருச்சபையில ஆவியானவர் விசுவாசிகளுக்குள்ள பலமாய் இருந்ததுனால அவங்க சரீர ஐக்கியத்திலும் ஆவிக்குரிய ஐக்கியத்திலையும் நிறைவேற்றுறது அவங்களுக்கு கஷ்டமாகவே இல்லை. அப்ப ஆவியானவர் சபையில இருந்த விசுவாசி, ஆதி திருச்சபை விசுவாசிகளை சரீர ஐக்கியத்திலும் ஆவிக்குரிய ஐக்கியத்திலும் முழுமையாக நிறைவேற்ற செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆவியானவர் உங்களை வழி நடத்துவாரானால், ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள் இருக்குமானால், நம்மால எதை நிறைவேற்ற முடியும், சபை ஐக்கியத்தை நம்மளால நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஐக்கியமா இருந்தாலும் சரி, சபையில உள்ள சரீர ஐக்கியமா இருந்தாலும் நம்மால் நிறைவேற்ற முடியும். அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவார், நமக்கு ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேர் புரிகிறது? அல்லேலூயா. நீங்க பார்க்க இருக்க செய்தியின் தலைப்பு, சபைக்குள் ஆவிக்குரிய மற்றும் சரீர பிரகாரமான ஐக்கியத்தை நிறைவேற்ற உதவும் பரிசுத்த ஆவியானவர். சபைக்குள் ஆவிக்குரிய மற்றும் சரீர பிரகாரமான ஐக்கியத்தை
நிறைவேற்ற உதவும் பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit helps to achieve spiritual and physical fellowship inside the church. சொல்ல உங்களுக்கு புரியுதா? அப்ப ஆவியானவர் சபைக்குள்ள இருக்கிற நமக்கு எந்த ஐக்கியத்தை நிறைவேற்ற உதவுகிறார்? ஆவிக்குரிய ஐக்கியத்தையும் சரீர ஐக்கியத்தையும் அவர் நிறைவேற்ற உதவுகிறார். வாசிக்கலாம் ஆதார வசனம், நம்முடைய வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இந்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிடணும். இதை ஒப்பிட்டு தான் உங்க கிறிஸ்தவ ஓட்டம் இருக்குதா நீங்க செக் பண்ணணும். சர்ச்சுக்கு எனக்கு இப்படிப்பட்ட கனெக்ஷன் இருக்குதா, இந்த வசனத்தை சொல்லப்படுற இந்த கனெக்ஷன் எனக்குள்ள இருக்குதா? அப்படி இருக்குமானால் நம் வேதத்தின்படி உள்ள கிறிஸ்தவர்களாக சபையில ஐக்கியம் கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். சரிங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சபை என்றால் என்ன? முதல் சர்ச் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சர்ச் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதோட மூலப்பதம் எதுல இருந்து வருதுன்னா கிரேக்க வார்த்தையில இருந்து வந்ததுதான் இந்த சபை. கிரேக்க வார்த்தையில எக்லீசியா அப்படின்ற வார்த்தையில இருந்து தான் சபைன்ற வார்த்தை வந்தது. இந்த எக்லீசியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழைக்கப்பட்டவர்கள், கால்ட் அவுட் ஒன்ஸ். என்னது? கால்ட் அவுட் ஒன்ஸ் அப்படின்னா தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவை பின்பற்ற தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டவர்கள் தான் சபை. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் யாரு? வேதத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். யாரை பின்பற்ற? தேவனை பின்பற்ற தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். எதற்காக? நித்தியத்துக்காக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த சத்தியம் புரிஞ்சுச்சுன்னா சபை நமக்கு மேலோட்டமா இருக்காது. நம்ம நினைச்சா சபைக்கு வருது, நினைக்காட்டினா சபைக்கு வராது. பட்டும் படாம இருப்பது, எந்த காரியத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், என் தலையை நான் கொடுக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வரதோடு நான் முடிச்சுட்டேன், அப்படி நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த சபை என்ற மூல பதமே எதுல இருந்து வருகிறது? நம்ம சர்ச்சுன்னு சொல்லி சாதாரணமா நினைச்சோம். சர்ச்சுனா நமக்கு வர மைண்ட் என்னது? இந்த கட்டடம், அவ்வளவுதான். ஆனா வேதம் சொல்கிறது சபை என்றால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அதனாலதான் உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு பாத்தீங்களா? அல்லேலூயா. சாதாரணமான கட்டடத்தோடு நம்ம ஐக்கியம் கொள்ளல, உயிருள்ள தேவனோடு நம்ம ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். அதுதான் சபை. உயிருள்ள தேவன் நம்மளை அழைத்ததுனால அவரோடு நம்ம ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். உயிருள்ள தேவன் நம்மளை தெரிந்தெடுத்ததுனால நித்தியமாய் அவரோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க சபையை கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், இப்ப நமக்கும் சபைக்கும் எவ்விதமான ஐக்கியம் இருக்கணும், எவ்விதமான ஒரு உறவு இருக்கணும் பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய உறவு எப்படி இருக்கு? நமக்கும் சபைக்கும் முறிந்த உறவா இருக்கிறதா? எப்படிப்பட்ட உறவா இருக்கு நீங்க யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார், நம்ம எல்லாம் அவருடைய அவயங்களா இருக்கிறோமா. இப்ப இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் முக்கியம். அப்ப பைபிள் சொல்லுது இயேசுதான் சபையா இருக்கிறார், முழு சரீரமும் இயேசு. இந்த இடத்துல ஒட்டி இருக்கிற ஒவ்வொரு கையு, காலு, விரல்கள், இதெல்லாம் நீங்களும் நானுமா இருக்கிறோம். அப்ப எவ்வளவு ஜீவன் உள்ளதா இருக்குது பாருங்க சபை. இப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கும் சபைக்கும் எப்பேற்பட்ட உறவு இருக்கிறது? ஒரு முறிக்கப்பட்ட உறவா இல்லைன்னா ஜீவனுள்ள உறவா? இப்ப ஒரு சரீரத்துல கை இல்லாட்டினா அந்த சரீரம் எப்படி இருக்கும்? ரோட்ல ஒருத்தவங்க கை இல்லாத நடந்து போறதா நம்ம கண் உடனே என்ன பண்ணும்? அவங்கள பார்க்கும், ஐயோ பாவம் கை இல்லாம இருக்கு. அப்படின்னா என்ன? முழுமை இல்லாம இருக்கிறாங்களே. இப்ப தேவ பிள்ளைகளே, அவங்களுடைய வாழ்க்கை சபையோடு ஐக்கியப்படலைன்னா முழுமை இல்லாத கிறிஸ்தவரை தான் இருக்க முடியும். சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? ஆனா ஆதி திருச்சபை எடுத்து பாத்தீங்கன்னா, ஆதி திருச்சபைனா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட சபை. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட சபை எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பினதுக்கு அப்புறம் சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நீங்க போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. அதற்கு முன்னாடி மேல் வீட்டு அறையில காத்துருங்க, உன்னதத்தின் பலன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்ப இவங்க காத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்களை நிரப்பின போது இவங்க போய் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட இடம் தான் என்னது? சேர்ந்த இடம் தான் என்னது? சர்ச், சபை. அப்ப இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் யாரால ரட்சிக்கப்பட்டவர்கள்? ஆவியானவரால. வெரி குட். அப்ப பரிசுத்த ஆவியானவரால ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஆத்துமாக்கள். அப்ப இவங்க பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டதுனால இவங்க எதுல உறுதியாய் தரித்திருந்த முடிஞ்சுச்சு? உபதேசத்துல, அந்நியுன்யத்துல, அப்பம் பிட்கிறதுல, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்த முடிஞ்சுச்சு.
இப்ப ஆதி திருச்சபை எப்படி நமக்கு ஒரு ரோல் மாடலா இருந்தது காரணம் என்னன்னா, ஆதி திருச்சபைக்குள்ள உட்கார்ந்த எல்லாருமே யாரால நிரப்பப்பட்டவர்கள்? பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்பட்டவர்களா இருந்ததுனால அவங்களுக்குள்ள சண்டைகள் இல்ல, குழப்பங்கள் இல்ல, பிரிவினைகள் இல்ல, ஒரு ஐக்கியத்துல நிறைவில்லாம இல்ல, ஐக்கியம் நிறைவாய் இருந்தது. இப்ப தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அப்ப சத்திய வேதம் சொல்கிறது, நாம் பரிசுத்த ஆவியானவரால் உங்க வாழ்க்கை நடத்தப்படும்னா நீங்க எதுல ஐக்கியமா இருப்பீங்க? சபைக்குள்ள ஐக்கியமா இருப்பீங்க. அப்ப சபை ஐக்கியத்துல உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு 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 நிறைவு வரல அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப நீங்க யாரால ஒண்ணும் நடத்தப்படல ஆரம்பிக்கல, ஆவியானவரால் நடத்தப்பட ஆரம்பிக்கல. இதுதான் சத்தியம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நீங்க இன்னும் வெறும் மாமிச கிறிஸ்தவலா இருக்கிறீங்க, மாமிச கிறிஸ்தவலா சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஒவ்வொரு சண்டையும் வருது. மாமிச கிறிஸ்தவர்களா சுவிசேஷ ஊழியத்துக்கு வர நினைக்கிறீங்க, அதனால ஒரு வாரம் ஊழியத்துக்கு வர முடியும், ஒரு வாரம் ஊழியத்துக்கு வர முடியல. ஆனா இன்னைக்கு ஆவியானவரால் நீங்க நடத்தப்பட முடியுமானால், ஆவியானவர் நமக்கு என்ன தருகிறார்? என்ன தருகிறார்? அபிஷேகம் என்றால் என்னன்னு சொன்னேன், பலன், ஸ்ட்ரென்த்தை தருகிறார். அந்த பலனை வைத்து தேவன் நியமித்த சபைக்குள்ள நம்மளால ஏதாவது வாழ முடியும், ஐக்கியமாய் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு காலை வேளையில இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்கிற காரியம், ஆதி திருச்சபை ஐக்கியம் கொள்ள முடிந்தது எதனாலதான்? அவர்கள் எல்லாம் ஆவியால நிரப்பப்பட்டதுனால. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆவியானவரால் நிரப்பப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை ஆவியானவரால் நடத்தப்படுமானால் உங்களால ஆவிக்குரிய ஐக்கியத்துல நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல வசனம் பாருங்க, ஆவிக்குரிய ஐக்கியம், அப்புறம் என்ன சொன்னேன்? சரீர பிரகாரமான ஐக்கியம். இந்த வசனத்திலே பாருங்களேன், ஆவிக்குரிய ஐக்கியம் பாருங்களேன். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், இது என்ன ஐக்கியம்? ஆவிக்குரிய ஐக்கியம். வேத வசனத்தை படிக்கிறது இல்ல. அடுத்து கடைசி என்ன சொல்லுது? ஜெபம் பண்ணுதல். இதெல்லாம் ஆவிக்குரிய ஐக்கியம். இதெல்லாம் உறுதியாய் தரித்திருந்தாங்க. இதெல்லாம் அவங்க விடவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விடல, ஜெபத்தை விடல, பைபிள் ஸ்டடியை விடல, ஜெபங்களை விடல. ஆவிக்குரிய ஐக்கியத்துல அவங்களால என்ன பண்ண முடிஞ்சு? உறுதியாய் தரித்திருந்த முடியுது. அடுத்து சரீர பிரகாரமான ஐக்கியம் பாருங்களேன். இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, அன்யூனியம், ஃபெல்லோஷிப், ஒருவரை அறிந்து கொள்றது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இங்க இருக்கவங்க பேர் தெரியும்? இன்னும் எத்தனை பேர் பேர் தெரியாம ஒண்ணு இருக்கிறீங்க? இப்ப பாருங்க, அந்த அந்நியம் அதுல கூட வரல பாருங்க இன்னும். அப்ப அதெல்லாம் இன்னும் உள்ளுக்குள்ள இன்னும் எத்தனை தடவை சொல்லி வரலன்னா இன்னும் அதோட அர்த்தம் என்ன? என்ன சைன்? யூ ஆர் நாட் இன்ஃபில்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட். நீங்க இன்னும் ஆவியானவரால் இன்னும் நிரப்பப்படல. நீங்க ஆவியானவரால் நிரப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரே சிந்தையும் ஒரே இருதயம் மாறிடும். நீங்க அப்போஸ்தலர் எடுத்து வாசித்தீங்கன்னா நீங்க அப்போஸ்தலர் தான் பார்க்க போறோம். அல்ல ரிப்பீட்டடா வர ஃபேஸ் என்னன்னா, அவர்களுக்குள் ஒரே இருதயம் ஒரே சிந்தையும் இருந்துச்சான். ஏன்னா இத்தனை பேரை ஒருமையாய் நிரப்பிறது யாரு? அந்த ஒரே ஆவியானவர். இன்னைக்கு அந்த ஆவியானவர் நம்மளை நிரப்புவாரானால் அதே ஆவியானுடைய சிந்தையும் அதே ஆவியானுடைய ஐக்கியமும் இன்னைக்கு நம்மளை நிரப்பும். அது சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? அப்ப அந்யூன்யம்ன்றது என்னது? உலக பிரகாரமான ஐக்கியம், சரீர ஐக்கியம். அப்ப அப்பம் பிற்கிறதல், உணவை பகிர்ந்து கொண்டார்களாம் ஒருவருக்கு ஒருவர். இப்ப இங்க வசனம் அழகாய் சொல்லுது பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு விதமான ஐக்கியம் இருக்கிறது. என்ன ஐக்கியம்? ஒண்ணு ஆவிக்குரிய ஐக்கியம், இன்னொன்னு என்னது? சரீர பிரகாரமான ஐக்கியம். நீங்க சபைக்குள்ள இருக்கிற நமக்கு இது ரெண்டுமே தேவை. நீங்க ஆவியானவர் உங்களை நடத்துவாரானால் நீங்க சரீர ஐக்கியத்தை நிறைவேற்ற முடியும், ஆவிக்குரிய ஐக்கியத்தை நிறைவேற்ற முடியும். சொல்ற உங்களுக்கு விளங்குதான்? அப்ப நாம் சபைக்குள் இருக்கிற நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவை பின்பற்ற தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம சும்மா மேலும் அப்படியே மேலையும் மேலோட்டமா இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளல. நாம் உறுதியா இருக்க, அவருடைய சரீரத்தில் உறுதியா இருக்க தெரிந்து கொண்டிருக்கார். உறுதியா இருக்க வேண்டுமா? என்ன ஐக்கியம் நம்மளுக்கு தேவை? ரெண்டு ஐக்கியம் நிறைவேற்ற. என்னது? ஆவிக்குரிய ஐக்கியம், இன்னொன்னு என்னது? சரீர பிரகாரமான ஐக்கியத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும். அடுத்த கேள்வி நமக்கு எவ்வாறு இதை நிறைவேற்றுவது? பின் வருகிற ஆவிக்குரிய ஐக்கியத்தையும் சரீர பிரகாரமான ஐக்கியத்தையும் விரிவாக நாம் அறிந்து கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவரை நடத்துதலால் சபை ஐக்கியத்தில் முழுமை அடைய முடியும். அல்லேலூயா. இப்ப இந்த ரெண்டு ஐக்கியத்தை குறித்து நீங்க விரிவாய், ஆவிக்குரிய ஐக்கியம்னா என்ன அப்படின்றதையும் சரீர பிரகாரமான ஐக்கியம்னா என்ன என்பதையும் நம்ம அறிந்து கொள்வோம்னால் ஆவியானவர் நம்மளை இதை நடத்துவார். இது ரெண்டையும் நிறைவேற்ற நம்மளை நடத்துவார். இந்த ஐக்கியத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நிறைவேற்ற முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறியவர் முதல் பெரியவர் முதல் ஒவ்வொரு பேரும் இந்த ரெண்டு ஐக்கியத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் சபையோட நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நாம் சபையின் ஆவிக்குரிய ஐக்கியத்தை பத்தி பார்த்துடலாம். சரிங்களா? அதுல 3 சப் பாயிண்ட் உங்களோட பேசுறேன். அடுத்து உலக பிரகாரமான ஐக்கியத்துல 3 சப் பாயிண்ட் பார்க்க போறோம். சரிங்களா? முதலாவது சபையின் ஆவிக்குரிய ஐக்கியம். அதுல மூணு காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அதுல முதல் காரியம் என்ன அப்படின்னா, நீங்க ஆவிக்குரிய ஐக்கியம், சபையில ஆவிக்குரிய ஐக்கியத்துல நீங்க நிறைவடைய வேண்டும்னால் முதல் உங்களுக்கு தேவை, நீங்க நிறைவேற்ற வேண்டிய முதல் ஐக்கியம் என்னவென்றால் கர்த்தரில் உள்ள தனிப்பட்ட உறவில் வளர்வதுல ஒரு ஐக்கியம் வேணும்.
உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தனிப்பட்ட உறவுல நீங்க வளரும்னா எதோட இருந்தாதான் வளர முடியும்? சபை ஐக்கியத்தோடு இருந்தாதான் வளர முடியும். அது சொல்ற எத்தனை பேர் புரியுது? நல்லா கவனிங்க. எனக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட உறவு வளரும்னா நான் வீட்டுல உட்கார்ந்து ஜெபித்தா வளர முடியாதான்? பைபிள் சொல்லுது. நான் எதோட இணைந்தாதான் வளர முடியும்? சபையோடு, சபையில ஆராதனைகளில் விடாமல் நான் பங்கேற்பேனானால் யாரோட ஐக்கியம் எனக்கு எங்க கனெக்ட் ஆகுமா? வித்தியாசமா இருக்குல்ல. ஆனா ஆண்டவர் அதை தான் நமக்கு வைத்திருக்கிறார். வேதம் அதை தான் சொல்லுகிறது. இன்னைக்கு ஏன் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருக்கு? வீட்டுக்கு போனா பைபிள் வாசிக்க முடியல, வீட்டுக்கு போனா ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, பைபிளை திறந்தா தூக்கம், ஜெபித்தா தூக்கம், ஜெபிக்க தோணமாக்குது. வார்த்தை இங்க கேட்கிற வார்த்தை எல்லாம் கடைபிடிக்கணும்னு தோணுது, ஆனா வீட்டுல போனோன்னு கடைபிடிக்க முடியல. இங்க அநேக தீர்மானம் எடுக்கிறேன். டிவி பார்க்க கூடாது, சினிமா பார்க்க கூடாது, குடிக்க கூடாது, சண்டைக்கு போக கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஆனா நான் வீட்டுக்குள்ள போனோம்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறேன்? இதெல்லாம் பண்ணிடுறேன். ஏன்னா எதுனால அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவருக்கு அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்ல. அந்த பர்சனல் உறவு உங்களுக்குள்ள இருக்குன்னா வீட்டுக்கு போனோன்னு நீங்க எதுவாலதான் நிரப்பப்பட்டிருக்கீங்க? சபையில எப்படி ஆராதிக்கும் போது ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர முடியுதோ, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த பிரசனம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சபையை விட்டு தான் போயிருப்பீங்க, ஆனா ஆண்டோட சமூகத்தை விட்டு போயிருக்க மாட்டீங்க. You will be disconnected from the church, not from the Lord. நீங்க சரீரத்தை விட்டு நீங்க சபையை விட்டு நீங்க கிளம்பி போயிருக்கலாம், ஆனா ஆண்டோட சமூகத்தை விட்டு நீங்க துண்டிக்கப்படல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆவிக்குரிய சபையின் ஆவிக்குரிய ஐக்கியத்துல நீங்க பலப்படணும்னா ஃபர்ஸ்ட் ஐக்கியம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கர்த்தரில் உள்ள தனிப்பட்ட உறவில வளர்றதுக்கு சபையின் ஆராதனை ஐக்கியம் ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:2 பாருங்க. மைக் ஆன் பண்ணிட்டு வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது. பாருங்க இங்க வார்த்தை என்ன சொல்லுது பாருங்களேன். அவர்கள் யார சொல்லுது? ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஆதி திருச்சபை பாருங்க என்ன பண்ணாங்களாம்? சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? என்ன பண்ணி கொண்டிருந்தார்களாம்? They were worshiping the Lord. They were worshiping the Lord. ஆதி திருச்சபை என்ன பண்றாங்க பாருங்க. ஸ்டார்டிங் ஆதி திருச்சபை என்ன? முதல் ஆரம்பிக்கப்பட்ட சபை. ஆவியில நடத்தப்படுவோமானால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? ஆராதிச்சு கொண்டே இருப்போம். ஆராதித்து உபவாசித்து கொண்டிருந்தார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது பாருங்களேன். அப்ப சபை எதுல என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும்? என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் கூடுகிறது எதற்கு? தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து அப்போஸ்தலர் 20:7 பாருங்க. அப்போஸ்தலர் 20:7 வாசிங்க. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில். வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எப்ப கூடினாங்களா? வாரத்தில் முதல் நாள்னா எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை. அப்ப புதிய ஏற்பாட்டுல சபை எப்ப ஆராதிக்க ஆரம்பிச்சார்கள்? பழைய ஏற்பாட்டுல ஓய்வு நாள் எப்ப? வெள்ளிக்கிழமை சாயந்தரத்திலிருந்து சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும். பழைய ஏற்பாட்டுல அவங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் தான் அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாதிரி அவங்க ஆராதித்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல சபை ஆவியானவர் வந்தபோது ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் கொண்டு வர பாருங்களேன். வாரத்தின் முதல் நாள் எனக்குரியது. ஏன்னா இயேசு வாரத்தின் முதல் நாள் தான் உயிர்த்தெழுந்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருக்குரியது. நீங்க ஒரு வாரத்தை துவக்குறீங்க. எப்படி ஒரு நியூ இயரை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து துவக்குறோமோ, ஒவ்வொரு வாரங்களும் உனக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் நீ கர்த்தர் சமூகத்திலிருந்து துவக்க வேண்டும். தசம பாகங்கள் கர்த்தருக்குரியது. பணத்துல மாத்திரம் கிடையாது, நேரத்திலையும் நாளிலையும் எல்லாத்திலையும். அதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவற விடவே கூடாது. நீங்க ரொம்ப கவனமா இருங்க. ஆவிக்குரிய ஐக்கியம் வாரத்தில் முதல் நாள் கர்த்தருக்குரியது. அப்ப இந்த சத்தியம் எல்லாம் எப்ப போதிக்கப்படும்? நீங்க ஆவியானவரால நீங்க நடத்தப்படுவீங்க. ஆனால் என்ன டயர்டா இருந்தாலும் சரி, என்ன வியாதியா இருந்தாலும் சரி, என்ன பலவீனமா இருந்தாலும் சரி, என்ன சண்டைகள் வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி, நீங்க எதை விட மாட்டீங்க. ஏன்னா அது வாரத்தில் முதல் நாள் அது கர்த்தருக்குரியது. ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், நீ போ ஐக்கியப்படு, போய் ஐக்கியப்படு. ஏன்னா நீ எதோட இருந்துக்கீங்க? சபையோட ஐக்கியம் கொள்ள உங்களுக்கும் ஆவியானவருக்கு ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், போ சர்ச்சுக்கு போ, நீ ஆராதிக்க போ. யாருக்காவது அனுபவம் இருக்குதா?
சர்ச்சுக்கு வராத போது ஞாயிற்றுக்கிழமை நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா ஐயோ அப்படியே மனசெல்லாம் அப்படியே குற்ற மனசாட்சி மாதிரி ஐயோ விட்டுட்டோமே போகணுமே அப்படி யாரா இருக்கா கை தூங்க பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் ஆவியானவர் சொல்றது. அப்படி இன்னும் உங்களுக்கு அந்த உணர்வு வரல அப்படின்னா இன்னும் நீங்க யாரால இன்னும் நடத்தப்படல, ஆவியில நடத்தப்படல. இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், ஒருவன் ஆவியில் மறுபடியும் பிறக்காவிட்டால் எதுக்குள்ள போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. கிறிஸ்தவராய் இருக்கிறதுனால நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாது, நித்தியத்தை அடையவே முடியாது, வாழ்க்கை முழுமை அடையவே முடியாது. இயேசு தெளிவாய் சொல்ல, ஒருவன் ஆவியில் பிறக்காவிட்டால். அது என்னது ஆவியில பிறக்கிறது? இதுதான் ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. இப்ப ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் உங்களால ஞாயிற்றுக்கிழமை எங்க உட்கார முடியாது? வீட்டுல சும்மா உட்காரவே முடியாது, உலக வேலையை செய்யவே முடியாது, சரீர பலவீனங்களை நம்மளால் பார்த்து கொண்டே இருக்க முடியாது. அப்படி சிந்தை எல்லாம் எங்க வரணும்னா தேவனை துதிக்க வரணும், தேவனை துதிக்க ஆலயத்துக்கு வரணும். அப்படி நம்ம சிந்தித்துக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் 2:42 நம்முடைய ஆதார வசனம் பாருங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசங்களிலோ உறுதியாய் தரித்திருந்தார்கள். முதல் வார்த்தை மட்டும் எடுத்துக்கிறேன், இங்கிலீஷ் அழகா இருக்கு. they devoted themselves to the apostolic teaching. அடுத்து பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்களா? அப்போஸ்தலருடைய உபதேசங்களில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதோட அர்த்தம் என்னது? அப்போஸ்தலர் உபதேசம் என்ன? they were devoted themselves to learn the word of God. அவங்க தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறாங்க, உறுதியாய் அர்ப்பணிக்கிறாங்க. இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்கள் என்ன எனக்கு தெரியணும், நான் அதற்காக என்ன வரேன், கூடி வருகிறேன். வசனம் அனுதினமும் ஆலயத்துல கூடுனாங்களாம். எத்தனை என்னைக்கா? வாரத்துல 7 நாளும் கூடுனாங்களாம். அதுதான் எழுப்புதல். எழுப்புதல் வருது. எழுப்புதல் வரும்போது நம்ம 7 நாள் ஆண்டவர் சமூகத்துல இருப்போம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நாள் வர்றதுக்கே 7 நாள் வந்தாங்களா? வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு ஆளே காணோம், செவ்வாய்க்கிழமை ஒண்ணும் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு இதை தவிர்த்து. ஆனா பாருங்களேன், ஆவியானவர் அவங்களை ஆதி திருச்சபையை நிரப்பின போது அவங்க அனுதினமும் தேவாலயத்துல கூடினார். கூடி எதை தியானித்தாங்களா? அவங்களுக்கு என்ன எது 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 தாகமா இருந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தை, அந்த சாப்பாடு தான் அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? they devoted themselves. ஹல்லேலூயா. சபை ஐக்கியத்துக்கு வரும்போது உங்களால எதுல வளர முடியும்? தேவனோடு உள்ள தனிப்பட்ட உறவுல வளர முடியும். ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார்னால் முதல் ஐக்கியம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ஐக்கியம். சபையில உள்ள ஆவிக்குரிய ஆராதனைகளை விடாத ஒரு ஐக்கியம். எந்த ஆராதனையும் விடாத ஐக்கியம். ஸ்பெஷல் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை ஜெபங்களா இருந்தாலும் சரி, டியூஸ்டே மீட்டிங்ஸா இருந்தாலும் சரி, கிளாஸஸ், டீச்சிங்ஸ், சுவிசேஷம் அறிவிக்கிறது, எப்படி கேர்சல் நடத்துறது, எந்த காரியமா இருந்தாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, விட மாட்டீங்க. ஏன்னா இந்த ஐக்கியம் எல்லாம் நீ எதுக்குள்ள வளர செய்யும்? யாரால பண்ண முடியும்? யாரால ஓடி வர முடியும்? ஆவியானவர் நடத்தும் போது. அப்ப சபை இவ்விதமா தான் வளரணும் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க ஆவியில நம்ம நடத்தப்படுவோம்னாலும் ஃபர்ஸ்ட் நிறைவேற்ற வேண்டிய முதல் ஐக்கியம் என்ன? என்ன ஐக்கியம்? ஆராதனை ஐக்கியம். இந்த ஆராதனை ஐக்கியத்தை நம்ம விடாமல் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவேற்றுமானால் நம்ம தனிப்பட்ட உறவு கர்த்தருக்குள் வேரூன்றி இருக்கும். அல்லேலூயா. அதே 47 வசனம் பாருங்களேன். 47 வசனம், தேவனை துதித்து என்ன பண்றாங்க? உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வருது? அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் என்னதான் பண்றாங்க? சபையாய் சேர்ந்து ஆராதிக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இருக்கிறவங்களுக்கு நான் அன்போடு சொல்கிறேன், ஆண்டவர் வைத்த சபையில என்ன பண்ணுங்க? ஆராதனைகளை ஒரு நாள் விடாதீங்க. ஆராதனைக்கு வரது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நீங்க உங்க ஆவியை சோதித்து பார்க்கணும். அப்ப எனக்குள்ள இன்னும் யார் வரல? ஆவியானவர் வரல, அதனாலதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆவியானவர் உனக்குள் இருப்பாரானால், ஆவியானவர் உங்க வாழ்க்கையை நடத்துவாரானால் சபையின் ஐக்கியம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அது யாரும் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்லிக் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. என்ன பண்ணுவீங்க? வந்து ஆண்டவருடைய சமூகத்துல தரித்து. அல்லேலூயா. அடுத்து சீக்கிரமா போலாம். அடுத்து 2வது ஐக்கியம். இதை எந்த ஐக்கியத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கோம்? சபையுள்ள ஆவிக்குரிய ஐக்கியம். நம்மளுக்கு என்னென்ன ஆவிக்குரிய ஐக்கியம் தேவை? முதல் ஐக்கியம் என்ன தேவை? ஆராதனையில ஒரு ஐக்கியம். அப்ப அது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது? தனிப்பட்ட உறவுல வளர வைக்குது, நமக்கும் ஆண்டவருக்கும். 2வது ஜெபத்தில் ஐக்கியம். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில்
சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். யாரு சிறைச்சாலை இருக்கும்போது ஜெபம் பண்றாங்களா? பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது யாரு ஜெபம் பண்றாங்க? சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ஏரோது ராஜா யாக்கோபை என்ன பண்ணிட்டாப்ல, கொன்றுறார். யாக்கோபு ஒரு அப்போஸ்தலர். இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னதுனால, இவங்க ஆண்டவரை பத்தி வைராக்கியமாக போய் மக்களுக்கு சொன்னதுனால அந்த ராஜா என்ன பண்றாப்புல, எழும்பி அப்போஸ்தலன் யாக்கோபு அப்போஸ்தலனை கொன்றுறார். இது கொண்ட உடனே மக்களுக்கு, யூத மக்களுக்கு ரொம்ப பிரியமாய் மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்துவை கொண்ட மாதிரி யாரையும் கொண்டுட்டாங்க, யாக்கோபையும் கொண்டுட்டாங்க. இதை தெரிஞ்சவன ஏரோது ராஜா என்ன பண்றாப்புல, தன்னுடைய அதிகாரத்தை இன்னும், ஏன்னா மக்களுக்கு பிரியமா இருக்கணும்ல, அப்பதான் அந்த இடத்துல இருக்க முடியும். அதுக்காக அடுத்து யாரை பிடிக்கிறாப்புல, பேதுரு அப்போஸ்தலனை பிடிச்சு ஜெயில போட்டுறாரு. ஏன்னா யூதர்களுக்கு என்ன பண்ணுது, இந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ற குரூப்ப கொன்று போட்டா யாருக்கு பிடிக்குது, யூதர்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கி பேதுருவை தூக்கி எதுல போட்டுறாங்க, சிறைச்சாலையில போட்டுறாங்க. ஆனா வசனம் இப்ப சொல்லுது பாருங்க, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்படுகையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி எப்படி ஜெபிச்சாங்களாம், ஊக்கத்தோடு ஜெபித்தார். அடுத்து ஆவியானவர் சபைக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தருக்குள் வளர்கிற உறவுல மக்களை என்ன பண்ணுகிறார், ஆதி திருச்சபையை வளர்க்கிறார். அடுத்து ஆவியானவர் அவங்களை ஏன்னா வசனம் இயேசு என்ன சொல்றார், சத்தியத்துக்குள் உங்களை நடத்துகிற ஆவியானவர். அடுத்து ஆவியானவர் எதற்குள்ள உங்களை நடத்துறாரு, ஜெபத்துக்குள் நடத்துறார், ஜெப ஐக்கியத்துல நடத்துறார். அப்ப பேதுரு தன் சபையை நடத்துற ஊழியர் சிறைச்சாலைக்கு போயிட்டார். அவருக்கு ஒரு துன்பம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே சபையார் எல்லாம் கூடி என்ன பண்றாங்க, ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்க. பேதுரு எதற்கு தான் புடிச்சு போட்டிருக்காங்க உள்ள, இயேசுவை பத்தி சொன்னதுனால. இப்ப தலைவனே புடிச்சா அடுத்து கீழே இருக்கவங்க என்ன பண்ணுவான், அதானே. அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க, நீ இயேசுவை பின்பற்ற கூடாது, இயேசுவை பின்பற்றவங்க எல்லாரும் தூக்கி எதுல போடுங்க, சிறையில போடுங்கன்றதான் அதோடைய அர்த்தம். ஆனா மக்கள் பயப்படல. அதை தெரிஞ்ச போது என்ன பண்ணாங்களா, சபை ஒன்று கூடி, எப்ப பேதுருவ சிறைச்சாலைக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எப்ப பேதுரு நமக்காக வாதிக்கப்படுற அந்த சுவிசேஷத்துக்காக பாட அனுபவிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச போது மக்கள் இணைந்து அவர்கள் உறுதியாக ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெப ஐக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, சங்கிலிகள் அறுக்கப்பட்டது, பேதுரு வெளியே வராங்க. இந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த அதிகாரம். அடுத்து அது பின்னாடி நான் உங்களுக்கு அதை விலைக்கு சொல்றேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஜெபம் பண்ணும்போது அஸ்திபாரங்கள் அசைந்தது. இன்னைக்கு இந்தியால முக்கியமா கிறிஸ்தவர்களை சபையை உடைக்கிறது மற்ற மக்களுக்கு எப்படி இருக்கு, சந்தோஷமா தான் இருக்கு. இதான் வசனமும் சொல்லுது, சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா நம்ம பயப்பட தேவையில்லை. பேதுருவை கர்த்தர் விடுவிக்க முடியுமானால், கர்த்தர் சபை இணைந்து ஜெபிக்கும் போது இப்ப நடக்க இருக்கிற உபத்திரங்கள் இருந்து சபையை கர்த்தர் மீண்டெடுக்க முடியும். உபத்திரத்து மத்தியில தான் சபை வளரும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலன்னா உபத்திரவத்துல நிக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, உபத்திரவ காலம் வந்துகிட்டு இருக்கு. நீ ஹாப்பியாலாம் நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு தைரியமாலாம் நடக்க முடியாது. அப்படிப்பட்ட காலங்கள் மிகவும் வந்துகிட்டு இருக்கிறது. நீங்க அந்த உபத்திரவத்தை தாண்டி போகணும்னா இன்னைக்கு உங்க விசுவாசம் ஸ்திரப்படணும். இன்னைக்கு உங்க விசுவாசம் ஸ்திரப்படணும்னா இன்னைக்கு நீங்க ஜெபித்தாதான் உங்க விசுவாசம் ஸ்திரப்படும். முடிவு பரிந்து இருக்கவனே ரட்சிக்கப்படுவான். போன 3 வாரத்துக்கு முன்னாடி இயேசுடைய வருகையில அடையாளங்கள் பார்த்தோம். ஒரு அடையாளம்னா, என் நாமத்தினால என்ன பண்ணுவீங்க, நீங்க அடிக்கப்படுவீங்க. அநேகர் என்ன பண்ணுவாங்களாம், பின்வாங்கி போயிடுவாங்க. அப்படின்னா யாரு, விசுவாசிகள் பின்வாங்கி போயிடுவாங்க. ஆனா முடிவு வரும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நீ முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கணும், உபத்திரவத்தின் மத்தியில நிலைத்திருக்கணும்னா நீ ஜெபத்துல ஐக்கியம் கொண்டு இருக்கணும். ஜெபம் தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் தரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி திருச்சபை சபையில ஒரு பிரச்சனை, சபையில உபத்திரவம் தெரிஞ்ச போது அவங்க சபையை விட்டு ஓடல. எனக்கு என்னன்னு அவங்க இல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, மாறாக உறுதியாக அவர் ஜெபித்தார்கள். இதுதாங்க ஆவியானவர் நடத்துறது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை நடத்துவாரானால் நீங்க சபையோடைய ஜெபங்களில உறுதியாய் ஜெபிக்க முடியும். அந்த ஜெபம் எதெல்லாம் அசைக்கும், உங்க வீட்டை அசைக்கும், உங்களை அசைக்கும், உங்க குடும்பத்திற்கு கட்டை உடைக்கும், குடும்பத்துக்கு சங்கிலியை உடைக்கும், ஐயப்பந்தாங்களுக்கு கட்டுகளை உடைக்கும், தேசத்துல இருக்க கட்டுகளை உடைக்கும், இந்தியாவில் இருக்க கட்டுகளை உடைக்கும். எது உடைக்கும், நாம் உறுதியாய் இணைந்து ஜெபிக்கும் போது.
சொல்ல எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு ஆவியானவங்களை நடத்துவாரானால் இன்னைக்கு ஜெபத்தை குறித்த முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். வெள்ளிக்கிழமை ஜெபத்தை நீங்க அசால்ட்டா எடுக்க மாட்டீங்க. சபை கூடி வந்து ஜெபிக்க ஜெபத்தை அசால்ட்டா எடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு அந்த அந்த நம்மளுக்கு நேரம் இருந்தும் நம்ம வரக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா அதனால அர்த்தம் என்ன? ஆவியானவர் உள்ள உங்களுக்குள்ள வேலை செய்யல. அதான் உண்மை. நீங்க இன்னும் மறுபடி பிறக்கல. பெண்கள் ஐக்கிய ஜெபத்தை நீங்க அசால்ட்டா எடுக்க மாட்டீங்க. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் நீங்க எதோட ஐக்கியமா இருப்பீங்களா? வசனம் சொல்கிறது சபையுள்ள ஆவிக்குரிய ஐக்கியத்துல. இரண்டாவது ஐக்கியம் என்ன? ஜெப ஐக்கியத்துல உறுதியா இருக்க முடியும். ஜெபங்கள் நமக்கு சாதாரணமாய் தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை நீங்க சோதித்து பாருங்க, சோதித்து பாருங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார்னால் நீங்க சபையில கூடுகிற எல்லா ஜெபங்களுக்கு வாங்க, ஜெபங்களுக்கு வாங்க. அது என்ன ஆசீர்வாதம்? அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அது நீங்க அப்பதான் சபை வேதம் சொல்லுகிற சபையாகிய சரீரத்துடைய கடமைகளை பங்குகளை நிறைவேற்றுகிறீங்க. நான் ஜெபத்துக்கெல்லாம் வரமாட்டேன் பாஸ், நான் ஃப்ரைடே பிரேயிங் என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன், ஏதாவது ஒரு காரணம் வச்சுக்குவேன் அப்படின்னா நீ எதை நிறைவேற்றல? அல்டிமேட்லி கர்த்தர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றல, அவ்வளவுதான். கர்த்தர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றல. நீ ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பானால் ஆவியானவர் உங்களை பண்ண வைக்கிறது என்ன? உங்களுக்கு ஜெபிக்க உங்க கால்களை ஓட வைப்பார், கால்களை ஓட வைப்பார். இதான் ஆதி திருச்சபையில நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அப்போஸ்தலர் 2:42 கடைசி பகுதி பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எதை பண்றதுல? எது பண்றதுல? ஜெபம் பண்றது. எப்படி இருந்தாங்களா? உறுதியாய். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. சபை ஐக்கியத்துல உள்ள எல்லா ஜெபங்களையும் உறுதியாய் தரித்திருந்தார். நீங்க இந்த ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. ஜெபத்துல உறுதியாய் இருக்கிறத வளர்த்துக் கொள்ளுங்க. உங்க கால்கள் முழங்கால்கள் முடங்கிறத வளர்த்துக் கொள்ளுங்க. என் கால் முழங்கால் ஜெபத்துல உறுதியா இருக்கணும். வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வந்து பாருங்களேன், எவ்வளவு காரியங்களுக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கம்யூனிட்டி குரூப்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், சின்ன சின்ன கம்யூனிட்டி குரூப்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், சபைக்கு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், தனிப்பட்ட ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபத்துக்கு வரவங்க எல்லாம் பலப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க ஆவியில ஒரு பலன் இருந்துகிட்டே இருக்கு. ஜெபத்தை விடாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க. சபையின் ஐக்கிய ஆராதனையை விடாதீங்க. முதலாவது. இரண்டாவது, ஜெப ஐக்கியத்தை விடாதீங்க. வேலைக்கு போய் டைம் ஆகுதா, கடைசி முடிகிற நேரத்துல வந்து உட்காந்து போங்க. விசேஷ ஜெபங்களை ஆரம்பிக்க போறோம் ஈஸ்டர் ஒட்டி. இந்த ஜெபங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. நீ உறுதியா இருக்க 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 கர்த்தர் உன்னுடைய வீட்டை உறுதிப்படுத்துவார். உன்னுடைய அஸ்திபாரங்கள் அசையும், கட்டி வைத்திருக்க அஸ்திபாரங்கள் அசையும். நீண்ட நாள் காத்திருக்கிற ஆசீர்வாதம், நீண்ட நாள் காத்திருக்கிற காரியங்கள் உடையும். அல்லேலூயா. அடுத்து 3வது ஐக்கியம். ஆவியானவர் நம்மை நடத்தும் போது சபையில நம்ம 3வது ஐக்கியம் எதுக்குள்ள நடத்துவார்னா சாட்சி பகிர்வதின் ஐக்கியம். என்னது? சாட்சி பகிர்வதில் ஐக்கியம். அப்போஸ்தலர் 4:33 வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது, பூரண கிருபை உண்டாயிற்று. அடுத்து பாருங்களேன், 3வது ஆவிக்குரிய ஐக்கியம் என்னது? சாட்சி பகிர்வதில் ஐக்கியம். ஆதி திருச்சபையில அவங்க அடுத்து செய்த ஆவியானவர் அவங்க அடுத்து செய்ய வைத்த காரியம் என்ன? சாட்சி. சாட்சி கூறுறதுன்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை பத்தி அநேகருக்கு சொல்கிறது, இயேசுவை உயிர்த்தெழுந்ததை பத்தி அநேகருக்கு சொல்கிறது. அவர் மரித்தார், மனித குலத்துக்காக அவர் மரித்தார், பாவத்துக்காக பரிகாரம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி ரட்சகராக இந்த உலகத்தை மீட்க வந்த ரட்சகராக வந்த தெய்வமே அவர் என்பதை அப்போஸ்தலர் என்ன பண்ணார்களாம்? கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து. அவர் மரித்த தேவன் கிடையாது. அவர் எதற்கு மரித்தார்? உன் பாவத்திற்காக மரித்தார். எதற்கு உயிர்த்தெழுந்தார்? உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போக உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் உன்னையும் தேவனோடு சேர்க்க உயிர்த்தெழுந்தார் என்பதை எப்படி சாட்சி சொன்னாங்களாம்? மிகுந்த பலமாய் சாட்சி சொன்னாங்க. எனக்கு ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப புரிஞ்சிச்சு. they bear powerful witnesses. they bear powerful witnesses. சும்மா சொல்லல, பலமாக
உறுதியாக இயேசு உனக்கு மரித்திருக்கிறார், உன் வியாதி போகும், உன் மரணம் போகும், ஏன்னா இதெல்லாம் சிலுவையில அவர் உனக்காய் செய்து முடித்து விட்டார், உன் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்றத உறுதியாய் சொன்னார்களாம். அதான் அவன் நிறைய அற்புதங்களை பார்த்தோம், முடவர்கள் நடக்கிறது, இதெல்லாம் அப்போஸ்தலர் நாட்கள் நடந்துச்சு. அதை வாசிக்கலாமா? 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. 8வது அதிகாரம் 8வது வசனத்துல பாருங்களேன். அப்போஸ்தலர் 8:8 பாருங்க. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அதுக்கு முன்னாடி அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் பாருங்க, அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை பத்தி அவங்க சாட்சி சொன்னபோது கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்களை அவர்கள் மூலியமாய் நடத்தினார். அசுத்த ஆவி போச்சு. யாருக்குள்ள இருந்தது? சமாரியாக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள் போச்சு. சமாரியா தேசத்துல இருந்த அசுத்த ஆவிகள், முடவர்கள், சப்பானிகள், ஸ்ட்ரோக் வந்தவங்க எல்லாரும் சுகம் அடைந்தார்களா. அந்த தேசத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயினது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களை நிரப்புவாரானா உங்க வாய் சும்மா இருக்காது. இயேசு கிறிஸ்துவை பத்தி மத்தவங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எப்படி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? பயந்து நடங்கி கிடையாது, உறுதியான சாட்சிகளை வெளிப்படுத்திக் கொண்டு இருப்பீங்க. உறுதியான சாட்சிகளை. உங்களை சுவிசேஷ கூட்டத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு தேவையில்லை. நீங்க ஆவியானவர் உங்களை நடத்துவாருன்னா, அட்லீஸ்ட் நீங்க வாரம் நீங்க சுவிசேஷ ஊழியத்துக்கு வரனாலும் பரவாயில்ல, மாசத்துக்கு ஒரு நாள் நடக்கிற சபையாய் நடத்துற சுவிசேஷ கூட்டத்துக்கு ஓடி வருவீங்க. மத்தவங்களை ஆண்டவரை பத்தி சொல்லணும். வீட்டுல சும்மா இருக்க மாட்டீங்க, பக்கத்துல ஆண்டவரை பத்தி சொல்லுவீங்க. ரட்சிக்கப்படாம உங்க வீட்டுல ஆட்கள் நபர் இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஆண்டவரை பத்தி சொல்லுவீங்க. இதெல்லாம் யார் நடத்தும் போது? ஆவியானவர் நடத்தும் போது. ஆனா யாருக்கு எரிச்சல் வரும் தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது யாருக்கு எரிச்சல் வரும் தெரியுமா? பிசாசுக்கும், பிசாசு சம்பந்தப்பட்ட பிசாசை வழிபடுகிற முழுமையா ரட்சிக்கப்படாதவர்களுக்கு எரிச்சல் வரும். இங்கே அதான் நடக்குது. பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன பண்றாங்க பாருங்களேன். பேதுரு ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு இருக்காப்ல, சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம், நீங்கள் அந்த நாமத்தை குறித்து, எந்த நாமத்தை? இயேசுவின் நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதுன்னு ஜெயில தூக்கி போட்டேன். போதகம் பண்ணக்கூடாதுன்னு ஜெயில வச்சேன், உன்னை அடிச்சேன், உதைச்சேன், அதுக்கப்புறம் உன்னை வெளியே அனுப்பி விட்டேன். போதகம் பண்ணக்கூடாது உன்னை கண்டிச்சு அனுப்பி இருக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? உறுதியாய் கட்டளையிட்டு இருக்கிறேன் உனக்கு, இது சொல்லக்கூடாதுன்ட்டு. அப்படி இருந்தும் இதோ எருசலேமை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. எருசலேம் அவங்க வசித்த எல்லா இடத்தையும் எதால நிரப்பிருக்காங்களா? சுவிசேஷத்தால நிரப்பியிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்த அடுத்த வசனம் பாருங்க. நிரப்பி இருக்கிறீங்க. அடுத்த வசனம், அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு பாருங்களேன். மற்ற அப்போஸ்தலரும் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்க பாருங்க. மனுஷருக்கு கீழ்ப்படிதலை பார்க்கணும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன், நான் யார் சொல்றத கேட்பேன்? என் தேவன் சொன்னது. என் தேவன் எனக்கு என்ன சொல்லிட்டு போனார்? கடைசியா போகும்போது சகல சிருஷ்டிக்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியால அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. என் தேவன் எனக்கு சொல்லியிருக்கா. உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன், யாருடைய பேச்ச கேட்பேன்? ஆவியானவர் சத்தியத்தை பண்ண வைப்பார். இன்னைக்கு சுவிசேஷ ஊழியத்தை சொல்றதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு எரிச்சல் வருது, உண்டாகுது அப்படின்னா உங்களுக்குள்ள இன்னும் யார் வரல? வசனம் தெளிவாய் சொல்லுது. சுவிசேஷத்தை அறிவித்த போது யாருக்கு எரிச்சல் வந்துச்சு இந்த இடத்துல? பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களும். இவங்க யாரு? ரட்சிக்கப்படாதவர்களா? இவங்கெல்லாம் யாரு? தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், யூதர்கள், கர்த்தரை பின்பற்றவங்க, வெளியே இருக்கவே கிடையாது. யாரு? ரட்சிக்கப்பட்ட நபர், ஆனா முழுமையான ரட்சிப்பு இல்ல. இயேசு ஒண்ணு ஏற்றுக்கொள்ள முடியல. நான் சொல்ல புரியுதா? பரிசேயர்கள் சதுசேயர்கள் யாரு? புறஜாதிகள் கிடையாது, கர்த்தரை பின்பற்ற குரூப். ஆனா அவனுக்கு இது எப்படி இருந்துச்சு? இயேசுவை பத்தி சொன்னது. இன்னைக்கு சபையிலும் சுவிசேஷம் ஊழியத்துக்கு வாங்க, ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. நீ வர முடியாட்டினாலும் ஒரு புதிய ஆத்மா 4 பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும் போது இவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னா
இன்னும் ஆவியானவரோட நடத்தப்படல, ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஆத்துமாக்கள் அழியிறத பாக்குறீங்க, இன்னும் நீங்க ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு உங்க வாய் வரல அப்படின்னா ஜாக்கிரதையா இருங்க. யூ ஆர் ஃபில்ட் வித் ஃபிளஷ். நீ மாம்சத்துலதான் நிரம்பி இருக்கிறீங்க, நீ ஆவியில நிரம்பல. ஆவியானவங்களை நிரப்புவாருன்னா மிகுந்த சத்தத்தோடு மிகுந்த பலத்தோடு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதை குறித்து சாட்சி கூறுவீங்க. கர்த்தர் உங்கள் மேல அடையாளங்களை நடத்துவார். இதுதான் ஆவியானவர் திருச்சபையை நடத்தினது. இன்னைக்கு ஆவியானவர் இன்னைக்கு திருச்சபை, நம்ம திருச்சபையை நடத்துவாரானால் இன்னைக்கு நம்முடைய நாவுகள் சும்மா இருக்காது. இந்த சபை நான் தைரியமா சொல்ல முடியும், பரிசுத்த ஆவியானவரால் துவக்கப்பட்ட சபை. நான் துவக்கல, யாரோ அனுப்பிட்டு நான் துவக்கல. ஆவியானவர் தீர்மானித்ததுனால இந்த இடத்துல கர்த்தர் சபையை வைத்திருக்கார். எனக்கு இந்த இடத்துல வந்தபோது வாசல் எல்லாம் தெரியும், கர்த்தர் நடத்தின பாதை மூலியமா எனக்கு நல்லா தெரியும். இது ஆவியானவர் நடத்தினது, என்னை கொண்டு செய்யறதுக்குனால ஒரு நபரே கிடையாது. ஆவியானவர் நடத்தின சபை. ஆண்டவர் அதான் ஜெபித்த செய்தியை இது பண்ணும். ஆண்டவரே, இந்த சபையை நீங்க ஆரம்பித்தீங்க. அப்ப வசனம் சொல்லுது, சபையை ஆரம்பித்தவங்க, ஆதி திருச்சபை நீங்க ஆரம்பித்த போது அங்க இருக்கிற மக்களை எல்லாம் நீங்க தானே நடத்துனீங்க. அப்ப இங்க இருக்கிற மக்களை நீங்களே நடத்துங்கப்பா. இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு பேரும் ஆவியானவர் கொண்டு வந்த மக்கள். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை நடத்துவாரானால் உங்க நாவு சாட்சி சொல்லிக் கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள எரிச்சல் வராது, கோபம் வராது, அசதி வராது. ஆண்டவரை பத்தி சொல்லிக் கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 8வது அதிகாரம் பாருங்களேன், 1வது வசனம் பாருங்க. 8:1. இவங்க சுவிசேஷத்தை அறிவித்த போது என்ன நடக்குது பாருங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு என்ன சொல்றேன் சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த இடத்துல என்ன நடக்குது? 8வது அதிகாரம் 1வது வசனம் பாத்தீங்கன்னா, சவுல் இப்ப எழும்பி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? சுவிசேஷம் அறிவித்த, ஏன்னா சபை பெருகி கொண்டே இருக்குது. அற்புத அடையாளம் ஒரு பக்கம் நடக்குது. கர்த்தர் அனுதினமும் ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா மக்கள் யாரால நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க? ஆவியானவர் நடத்தப்பட்டு இருக்காங்க. ஆவியானவர் நடத்தப்பட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அங்க இருக்கிற மாம்ச வல்லமையை எதிர்கொள்ள முடியாது. மக்கள் ஆட்டோமேட்டிக்கா ரட்சிக்கப்பட்டே தான் ஆகணும். ஆவியானவர்களை நிரப்பி நீங்க சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா ஆத்துமாக்கள் நிச்சயம் ரட்சிக்கப்பட்டுரும். அப்ப ஒரு பக்கம் ரட்சிக்கப்படும் போது ரட்சிக்கப்படாத குரூப்புக்கு எரிச்சல் வருது. அதுல சவுலும் ஒரு குரூப். அப்ப எழும்பி சபையை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாப்ப, மக்கள் எல்லாம் அடிச்சு உதைச்சு சிறைச்சாலை கொண்டு போக ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன நடக்குது பாருங்க. அப்ப மக்கள் சவுல் இப்படி பண்ண ஆரம்பிச்சோன்னு மக்கள் சிதறுண்டு போறாங்க. எருசலேம்ல இருந்த மக்கள் உயிருக்கு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சமாரியாக்கும் யூதேயாக்கும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஓட ஆரம்பிச்சோன்னா மக்கள் எல்லாம் சிதறுண்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை நடக்கிறதுனால. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? 4வது வசனம் பாருங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார். ஒரு பக்கம் அடிச்சாலும் மிதிச்சாலும் இவங்க ஓடி போனாலும் உயிருக்கு பயந்தாலும் ஆவியானவர் உங்களுக்குள் இருந்ததுனால எங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பத்தி சுவிசேஷத்தை பலமாய் சொல்லிக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த வசனம் இப்ப வாசிங்க, இப்ப உங்களுக்கு புரியும். அந்த இடத்துல இருந்த அசுத்த ஆவிகள் அவங்களை விட்டு என்ன பண்ணுச்சான்? புறப்பட்டு போனது. 7வது வசனம் பாருங்க. பிலிப்பு என்ன பண்றான்? சமாரியாக்கு சிதறுண்டி போனப்ப பிலிப்பு எழும்பி ஆண்டோடைய வசனத்தை சொன்ன போது 7வது வசனம் பாருங்க. அநேகருக்குள்ள அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தமிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சு? சப்பானியர்களும் அப்புறம் என்னது, திமிர்வாதக்காரரும் குணம் அடைந்தார்கள். பாத்தீங்களா? there are people who are in need. நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் தேவையோடு இருக்கிறார்கள். கட்டுகளில் இருக்கிறான் பாரு, அசுத்தாவி கட்டுல இருக்கிறான், வியாதி கட்டுல இருக்கான், திமிர்வாத கட்டுல இருக்கான். தேவ பிள்ளையே, நீ அமைதியா இருக்கிறியே. விசுவாச போராட்டத்துல இருக்கிறான், இதெல்லாம் பார்த்துட்டு நீ அமைதியா இருக்கிறியே. வீட்டுல சண்டையில இருக்கிறான், பிரிவினையில இருக்கான், குடும்பம் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு, டிவோர்ஸ் ஆகி கொண்டு இருக்கிறது, பிள்ளைங்க ட்ரக்ஸுக்குள்ள போயிட்டு இருக்காங்க, குடியில இருக்கிறாங்க, வீட்டுக்கு அடங்காம இருக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு நீ அமைதியா இருக்கிறியே. ஆவியான உனக்குள்ள அமைதலா இருந்தாருன்னா நீங்க அமைதலா இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. உபத்திரம் வந்தாலும் என்ன பண்ணுவீங்க? சொல்லுவீங்க. இன்னைக்கு நமக்கு என்ன உபத்திரம்? ஒண்ணும் கிடையாது. என்னது? வீட்டுல வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன், நேரம் இல்லை. இதெல்லாம் ஒரு உபத்திரமா? டயர்டா இருக்கு, இதெல்லாம் உபத்திரமா? இங்க சபை பாருங்க, ஜெயில போட்டு
அடிச்சு சொந்த வீடை விட்டு பிள்ளைய விட்டு சிதறுண்டி போனாங்க. ஆனா சிதறுண்டி போனாலும் அவங்க அகதியாய் வாழ்ந்தது அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆவியானவர் உள்ள இருந்தனால வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார்கள். வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அடுத்த வசனம். அவங்களுக்குள்ள அந்த அசுத்தாவி எல்லாம் நீங்கப்பட்ட போது அந்த பட்டணத்துக்குள் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இவங்க வாழ்க்கையில அழுகதான், ஆனா அங்கே சிறைப்பட்ட மக்கள் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாயிற்று. தேவ பிள்ளைகளே, இந்தியால எவ்வளவு கட்டு இருக்கு, உன் தெருக்களில எவ்வளவு கட்டுகள் இருக்கு. மக்கள் சொந்த வீட்டுல இருப்பான், நல்ல வேலையில இருப்பான், ஆனா அழுது கொண்டு இருக்கிறான். ஆனா அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பாய், ஆனால் கர்த்தர் நம்மித்தம் மிகுந்த சந்தோஷத்தை அந்த இடத்துல கொண்டு வர வைப்பார். இதுதான் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செய்யறது. ஆவியானவர் உனக்குள் இருப்பாரானால் சபையில ஐக்கியத்துல என்ன ஐக்கியம்? சாட்சி கூறுற ஐக்கியத்துல நீங்க இருப்பீங்க. சபையில சொல்ற சுவிசேஷ கூட்டத்துங்களுக்கு ஓடி வருவீங்க. ஆத்துமா ஆதாயம் பண்ண ஓடி வருவீங்க. உங்க வீட்டுல இருக்கும் போது உங்க கால் சும்மா இருக்காது. அதே போல கர்த்தர் ஒருவனை வெறுமையா அனுப்புறவர் கிடையாது. இந்த காரியத்தை செய்யும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்றா பாருங்க. அப்போஸ்தலர் 4:33 பாருங்க. 4:33. கர்த்தர் நம்ம வெறுமையா அனுப்புறவர் கிடையாது. மாத்துப்பா, டக்குன்னு மாத்துங்க பாருங்க. 4:37. இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் என்ன உண்டாயிச்சான்? பூரண கிருபை உண்டாயிடுச்சு. நீ ஆண்டவரை பத்தி சொன்னீங்கன்னா உங்க வீடு என்ன ஆகும்? மாற்றமே கிடையாது. உங்க வாழ்க்கை பூரணப்பட்டுரும். மாற்றமே கிடையாது. கர்த்தரை சொல்ல தயங்குவீங்கன்னா வாழ்க்கை பூரண. வசனம் அழகா சொல்லுது பாரு. அதான் வசனம் ஆண்டவர் சொல்ற, இயேசு சொல்ற, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தாள். கனம் எங்க இருந்து வரும்? பிதாத்துல இருந்து. அதே இயேசு சொல்ற, அந்த பிதா எப்படிப்பட்டவரா? பூரண சர்க்குனர். அவர் முழுமையானவர். அப்ப அவருக்கு நம்ம ஊழியம் செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு எல்லாமே பூரணமா தான் இருக்கும். உங்க சரீரம் பூரணமா இருக்கும். வியாதி இல்லாத சரீரம், பொருளாதார நெருக்கடி இல்லாத வாழ்க்கை, சண்டை இல்லாத குடும்பம். ஏன்னா வசனம் அழகா சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர் மேல பூரண கிருபை உண்டாகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு, God poured his rich blessing on them. என்னதான்? rich blessing, abundant blessing on them. யார் மேல? யார் ஆண்டவரை பத்தி சாட்சி சொன்னார்களோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை நடத்துவாரானால் உங்க நாவு ஆண்டவரை பத்தி சொல்லாம இருக்காது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மையை நீங்க மத்தவங்களுக்கு சொல்லாம இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு பூரண கிருபையும் பூரண ஆசீர்வாதத்தையும் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1980 வருஷம் பாஸ்டர் பால் அங்கிச்சோ, அவங்க இருக்கிறதுலே பெரிய சபை பாஸ்டர் பால் அங்கிச்சோ சபை தான். சரிங்களா? நார்த் சவுத் கொரியால இருக்கிற அவருடைய சபை. அப்ப 1980 ஆண்டு அவருடைய சர்ச்சில் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 1,00,000 பேர் இருந்தாங்க. எப்ப 1900 1,00,000 பேர் இருந்தாங்க. கேர்சல் எத்தனை கேர்சல் இருந்துச்சுன்னா 8000 கேர்சல் இருந்துச்சு. எத்தனை கேர்சல்? 8000 கேர்சல். வீட்டுல நடத்துறோம் பாருங்க, அந்த கேர்சல் 8000 இருந்துச்சு. அப்ப பாஸ்டர் பால் அங்கிச்சோ என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த 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 வருஷத்துக்கு புதுசா 50,000 பேர் ரட்சிக்கப்படும் லக்கு வைத்தாராம். எத்தனை பேரு? 50,000 பேர் ரட்சிக்கப்படும் வைத்தார். எப்ப? 1980 ஜூன் மாசத்திலே 20,000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, சபைக்குள்ள வந்துட்டாங்க. எத்தனை பேரு? வெறும் 6 மாசத்துல 20,000 பேர். அப்ப 3ல 2 பகுதி டார்கெட் முடிஞ்சிருச்சு. அப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அடுத்த அந்த லக்க அவர் என்ன பண்ணாரு, அவர் கூட்டினார். சரி, சாரி, அதுக்கு முன்னாடி அது எப்படி அந்த லக்க அடைஞ்சாங்கன்னு சொல்லிடுறேன். அப்ப 50,000 பேர் டார்கெட் கொடுத்தார். எத்தனை கேர்சல் இருந்துச்சுன்னு சொன்னேன்? 8000 கேர்சல். அப்ப ஒவ்வொரு கேர்சலுக்கும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு குடும்பத்தை ரட்சிக்கணும். ஒரு கேர்சல் ஒரு குடும்பத்தை ரட்சித்தா போதும், ரட்சிப்புகள் நடத்தணும். அப்ப நீங்க ரட்சிக்கப்படாத, அப்ப ஒரு கேர்சல்ல 15 குடும்பம் இருக்கும். இந்த 15 குடும்பம் சேர்ந்து உங்க சமுதாயத்துல உங்களை சுத்தி இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனையில இருக்கவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, பிசாசு போராட்டத்துல கஷ்டத்துல இருக்க ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்தை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுங்க, டெய்லி அவங்களுக்காக ஜெபிங்க. அப்புறம் ஏற்ற வெள்ள இயேசு கிறிஸ்துவ பத்தி போய் என்ன பண்ணுங்க, அவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேர்சலுக்கு என்ன பண்ணாரு, ஒரே ஒரு குடும்பத்தை தான் கொடுத்தார். அப்ப 8000 கேர்சலுக்கு எத்தனை குடும்பம் ரட்சிக்கப்படும்? 8000 பேர். அப்ப 8ல ஒரு குடும்பத்துல 4 பேர் இருப்பாங்க. கரெக்டா? அப்ப 8 × 4 32,000 பேர். ஆல்ரெடி 20,000 பேர் உள்ள வந்துட்டாங்க. அப்ப அடுத்த 6 மாசத்துல ஈஸியா 30,000 பேரை தொட்டுடலாம் அப்படின்னா அவர் டார்கெட் வச்சார். என்ன டார்கெட் வச்சார்? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? அடுத்த 6 மாசத்துக்கு
அப்ப இந்த கேர்சல் நடத்துற அந்த சபை மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர் சொன்னபடியே தீவிரமாய் ஜெபித்தார்கள். அந்த ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுத்து அவங்க சமுதாயத்துல இருக்கிற ஒரு குடும்பத்துக்காக ஜெபித்தாங்க. அந்த வருஷத்தின் முடியும் போது அவங்க 1,50,000 புது ஆத்துமாக்களை அவங்க என்ன பண்ணாங்க? சபை வந்து 1,50,000 பேரா மாறிச்சு. 50,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எத்தனை பேரு? 50,000. அடுத்த வருஷம் 81 அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அடுத்து அவர் எவ்வளவு டார்கெட் வச்சாரு தெரியுமா? அடுத்து அப்ப 1,50,000 பேர் அந்த வருஷம் முடியதுக்குள்ள 10,000 கேர்சலா மாறிடுச்சு. எத்தனை கேர்சல்? 10,000 கேர்சல். அப்ப அவரு 81 அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அடுத்து 10,000 கேர்சலுக்கும் ஒவ்வொரு கேர்சலுக்கும் இப்ப 4 குடும்பம் என்ன பண்ணுங்க, நீங்க டார்கெட் வைங்கன்னு சொன்னாங்க. டார்கெட் வச்சு அப்ப 4 குடும்பம்னா எத்தனை? அடுத்து 1,60,000 பேர் அடுத்த வருஷம் டார்கெட். அதை அவங்க என்ன பண்ணாங்க? அடைந்தார்கள். கடைசியா சர்ச்சோடைய மெம்பர்ஷிப் எவ்வளவு போச்சு தெரியுமா? 8,30,000 பேர் அவங்க சபையில இருக்கிறாங்க. எத்தனை பேரு இன்னைக்கு? 8,30,000 பேரு. கேர்சல் மாத்திரம் 50,000 கேர்சல் இருக்குது. எத்தனை கேர்சல்? 50,000 கேர்சல். தேவ பிள்ளைகளே, இப்ப பாத்தீங்களா, ஆவியானவர் அந்த சபையை நடத்தி அந்த மக்களை பயன்படுத்தி பாரத்தை குறித்து சுத்தி இருக்க சமுதாயத்தை ரட்சிக்க முடியுமானால் கர்த்தர் இன்னைக்கு நம்ம சபையும் செய்ய முடியும். எத்தனை பேர் புரிகிறது? லூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள வழி நடத்துவாரானால் நீ ஆத்தும ரட்சிப்புக்காக ஜெபிப்பீங்க. இந்த வருஷத்துடைய ஒரு லக்கு என்ன வச்சிருக்கோம் நம்ம? ஒரு நபர் எத்தனை பேர் ஆதாயம் பண்ணணும்? எத்தனை பேர் அதை வாசித்தீங்க? இன்னும் வாசிக்காம இருக்கிறீங்களா? 2 ஆத்துமா. 6 மாசத்துக்கு ஒரு ஆத்துமா, அடுத்த 6 மாசத்துக்கு. ரொம்ப எளிமை தானே? எத்தனை பேர் அந்த ஒரு ஆத்துமாவை தெரிந்தெடுத்துட்டீங்க? கை தூங்க பார்க்கலாம். 1 2 3. நிறைய பேர் உண்மையை சொல்லியிருக்கீங்க, அதுக்கான ஸ்தோத்திரம் பண்றேன். ஆனா நீங்க ஆவியானவர் சத்தியத்தை கேட்டிருக்கீங்க, ஆவியானவர் உங்களை நடத்துவாரானால் உங்களால அமைதியா இருக்க முடியாது. இன்னைக்கு ரட்சிக்கப்படாத உங்க வீட்டிலேயோ உங்க சுத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸோ வசிக்கிற 2 நபர் இந்த வருஷத்தை தெரிந்தெடுங்க. இந்த முதல் 6 மாசத்துக்கு ஒரு நபரை டார்கெட் வைங்க. அந்த நபர் ரட்சிக்கப்படணும். பெரியவங்களுக்கு மாத்த கிடையாது, சின்ன பிள்ளைங்க கூட, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க கூட நீ தேர்ந்தெடுக்கலாம். ஆண்டவரை அறியாத ஒரு நபரை டார்கெட் வச்சு டெய்லி அவங்களுக்காக நீ ஜெபி. டெய்லி அவங்களுக்காக ஜெபி. டெய்லி அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும் ஜெபிங்களேன். இது நீங்க பண்ணும்போது எந்த கடமையை நிறைவேற்றுறீங்க? கர்த்தர் உனக்கு கொடுத்து போன பிரதான கடமையை நிறைவேற்றுறீங்க. கர்த்தர் கொடுத்துட்டு போன பிரதான கடமை, இயேசு கிறிஸ்து தன் வாயில சொல்லிட்டு போன பிரதான கடமையை நிறைவேற்றுகிறீங்க. வசனம் சொல்கிறது அதனுடைய பூரண கிருபை உங்களை வந்து நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இந்த பாரத்தோடு அன்போடு சொல்லுகிறேன், சபையில நம்ம ஏனோ தானோ இருக்கிறதுக்காக கர்த்தர் சபைக்குள்ள வைக்கல. அதற்காக நீங்க அழைக்கப்படல, அதற்காக நீங்க தேர்ந்தெடுக்கப்படல. இல்லையா? இதுதான் ஆவிக்குரிய ஐக்கியம். இந்த 3 ஐக்கியத்தையும் கர்த்தர் நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். அதை நம்ம நிச்சயம் செய்யணும். அது எப்ப நம்ம நிச்சயம் செய்வோம்? ஆவியானவர் நம்ம நடத்துவாரானால் நம்ம அதெல்லாம் நிச்சயம் செய்யணும். If Holy Spirit is leading your life, you will be fulfilling the duties entrusted to you. ஆவியானவர் உங்களை நடத்துவ வாழ்க்கையா உங்க வாழ்க்கை இருக்குன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை, சபையில உங்களுக்கு வைத்த ஆவிக்குரிய பொறுப்பை நிறைவேற்ற உங்களால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சரீர பிரகாரமான பொறுப்பை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் எழும்பி நின்று இப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாம். பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போமாக. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு நம்மளை ஒரு பேர் கிறிஸ்தவனாக நீங்க இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கல. நீங்க அப்படிப்பட்ட அழைப்பு உங்களுக்கு வேண்டாம். நீங்க சபை என்றாலே தெரிந்தெடுக்கப்பட்டதான் சபை என்று நீங்க பார்த்தோம். இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு தெரிந்தெடுத்திருக்கிறதுக்கு நோக்கம் உண்டு. எதற்குன்னா அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை நிறைவேற்ற. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்க எத்தனை பேர் ஆவியானவர் உங்க வாழ்க்கையை நடத்தணும்னு ஆசைப்படுறீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கண்ணை இங்க எங்க பார்க்க வேண்டாம். நீ கையை உயர்த்தாருன்னா நான் உங்களை எதுவும் சொல்ல போறது இல்லை. நீங்க உண்மையா உங்க இருதயத்துல ஆவியானவரை நிரப்பணும் அப்படின்னா, ஆவியானவர் என் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா, ஒரு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழக்கூடாது, ஆவியானவர் நடத்தப்படுகிற வாழ்க்கையை நான் வாழணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்க ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பார்க்கலாம். ஆதி திருச்சபையை நடத்தின அதே ஆவியானவர் இன்று சபையை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம 80% மக்களை போல இருக்கக்கூடாது. அந்த மீதமுள்ள 20% மக்கள் எப்படி சபையோட
கடமைகளை நிறைவேற்றுகிறோம். அப்பேற்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும். நீங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்க எத்தனை பேர் உணர்கிறீங்க எனக்கு ஆவிக்குரிய கடமைகள் இருக்கிறது, எனக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் வேணும் என்று எத்தனை பேர் உணர்கிறீங்க? அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கன்னு சொல்றேங்க. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, சபையில உள்ள ஆவிக்குரிய ஐக்கியத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இன்னைக்கு ஆண்டவரே, இனி சபையில பட்டும் படாத மாதிரி நான் இருக்கிற ஒரு நபராய் இருக்க விரும்புகிற, அதற்கு என்ன நீங்க தெரிந்தெடுக்கல ஆண்டவரே. இன்னைக்கு என்னோடு தெளிவாக பேசியிருக்கிறீங்க. இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை நிறைவேற்ற கிருபை கொடுங்கப்பா. அல்லேலூயா. முதலாவது ஆவிக்குரிய ஐக்கியம் என்னன்னா ஆராதனையில் ஐக்கியம். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, தேவ ஆராதனையில் நன்மை ஐக்கியம் கொள்ளுவேன். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் நடக்கிற முதல் நாள் அது உமக்குரியது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், யார் வந்தாலும், எந்த புரோகிராம் இருந்தாலும், எந்த வேலை இருந்தாலும், எப்பேற்பட்ட திருமண காரியங்கள் இருந்தாலும், நபர்கள் வந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும், உறவினர்கள் வந்தாலும், என் சரீரத்துல பலவீனம் இருந்தாலும் முதல் நாள் முதல் நேரத்தை உமக்கு நான் கொடுக்க தவற மாட்டேன். ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் ஆவிக்குரிய ஐக்கியத்துல இருப்பீங்க. ஆராதனை ஐக்கியத்தை விட மாட்டீங்க. நீ ஆராதனைக்கு வர 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 வேத வசனத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கும் ஆண்டவர்களுக்கு உறவு அதிகமாக மாறுகிறது. நீ வீட்டுக்கு போனோன பழைய பாவ வாழ்க்கை உள்ள வந்துடாது. ஏன்னா நீங்க சபையை விட்டு போவீங்க தவிர்த்து தேவனுடைய உறவை விட்டு போக மாட்டீங்க. தேவனுடைய உறவுல கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எதுவுமே ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவர், ஆராதனை ஐக்கியத்துல நான் மேல் விட மாட்டேன், எல்லா ஆராதனைகளுக்கும் வருவேன் அப்பா. அடுத்து ஜெபத்துல ஐக்கியம். 2 கரங்களை உயர்த்தி நீங்க எத்தனை பேர் உண்மையாக இந்த குறிப்புக்கு மட்டும் உண்மையா கை தூக்கணும் பார்க்கலாம். நீ சபையில நடக்கிற ஜெபத்துக்கு நான் வருவேனப்பா, எனக்கு நேரம் இருக்குன்னா நான் வருவேன், அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா நான் வருவேன், அந்த கடைசி கொஞ்ச நிமிஷம்னாலும் நான் வருவேன். சபையில வெள்ளிக்கிழமை டியூஸ்டே நடக்கிற பெண்கள் ஐக்கிய ஜெபத்துல பங்கெடுப்பேன், விசேஷ கூட்டத்துல நான் பங்கெடுப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறேன். மாத்திரம் கைகளை உயர்த்தி எங்க ஆவியானவர் எதிர்பார்க்கிறது, அடுத்து உன்னை ஊந்து தள்ளுகிறது என்னன்னா ஜெபத்துல உன்னை உறுதியாய் தடுத்து வைப்பா. ஒப்பு கொடுத்து அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஆதி திருச்சபை ஜெபத்துல உறுதியாய் இருந்த போது, ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலராகிய பேதுருக்காக ஜெபித்த போது, உபத்திரவத்தின் மத்தியில் அவங்க உறுதியாய் இருந்ததுக்கு காரணம் ஜெபம். இன்னைக்கு வாழ்க்கையில வருகிற போராட்டத்துல நீ உறுதியாய் நிக்கணும்னா ஜெபம் மிகவும் அவசியம். ஆசீர்வாதத்தை பெறனா ஜெபம் மிகவும் அவசியம். நீங்க ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஆவியானவர் உனக்குள் இருப்பாரானால் அவர் ஜெபிக்க உன்னை ஊந்துவா. ஜெபம் பண்றது கஷ்டமா இருக்காது. ஆலயத்துக்கு ஜெபத்துக்கு ஓடி வர்றது கஷ்டமா இருக்காது. எதை ஒப்பு கொடுங்க. ஜெப ஐக்கியத்தில் இருப்பேன். அல்லேலூயா. அடுத்து 3வது ஐக்கியம், சாட்சி பகிர்வதில் ஐக்கியம். தேவ பிள்ளைகள், உங்க அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மகிட்ட இருந்து கேட்கறது பணத்தை கேட்கல. ஆண்டவர் நம்மகிட்ட கேட்ட ஒண்ணே ஒண்ணு, என்னை பத்தி மத்தவங்களுக்கு போய் சொல்லு. ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு அவர் பணத்தை கொடு, காசை கொடுலாம் அவர் கேட்கல. அவர் நம்மகிட்ட கேட்ட ஒண்ணே ஒண்ணு, உலக எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவி. அதுதான் என்னுடைய இருதயம். ஒரு ஆடு கூட வழி தப்பி போறது என் சுத்தம் அல்ல. இன்னைக்கு அந்த பொறுப்பை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு அதை ஒப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு ஆதி திருச்சபை ஆவியானவரால் நடத்தப்பட்ட போது அப்போஸ்தலர்கள் பலமாய் எழும்பி உயிர்த்தெழுதை பத்தி சொன்னார்கள். அவர்கள் மேல் பூரண சமாதானம் உண்டானது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவியானவர் உன்னை நடத்தட்டும். இன்னைக்கு ஆவியானவர் பிரேக் பண்ணட்டும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுவிசேஷத்தை அறிவிக்காத நாவுகள், அந்த உணர்வற்ற இருதயத்தை எல்லாம் ஆவியானவர் பிரேக் பண்ணட்டும். நல்ல ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம், பிரேக் பண்ணுங்க, கேளுங்க பார்க்கலாம். ஒருவேளை எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் சுவிசேஷ ஊழியத்துக்கு வரணும்னு தோணமாக்குது. மத்தவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும் தோணா, இட்ஸ் நாட் நார்மல். திஸ் இஸ் நாட் நார்மல். ஆவியானவர் சொல்ற சத்தத்தை இன்னும் கேட்கல. திஸ் இஸ் நாட் நார்மல். சதுசேயருக்கு பரிசேயருக்கு அது எரிச்சலை உண்டு பண்ணது. ஏன்னா அவர்கள் தேவனால ரட்சிக்கப்படல முழுமையாக. இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லும் போது உனக்கு ஒரு எரிச்சல் வருதுன்னா அது சரியான நடத்துதல் கிடையாது. நீங்க ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இதை பிரேக் பண்ணுங்கப்பா, கேளுங்க கேளுங்க பார்க்கலாம். அந்த கட்டை உடைங்கன்னு சொல்லி கேளுங்க பார்க்கலாம். எனக்குள்ள அந்த கட்டை உடைங்கப்பா. மத்தவங்களுக்கு இயேசுவை பத்தி என் நாவு சொல்ல வராம தடுக்கிற என் கட்டை உடைங்க. ஹல்லேலூயா. ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உடைங்கப்பா. அவங்க உபத்திரவத்தின் மத்தியிலும் போய் சொன்னார்கள். யோசித்து பாருங்க, அசுத்த ஆவிகள் அந்த தேசத்தை கட்டி வந்த மக்களை நீங்கிட்டு சப்பானிகள் நடந்தார்கள், முடவர்கள் நடந்தார்கள், மிகுந்த சமாதானம் சந்தோஷம் உண்டாயிட்டு. யோசித்து பாருங்க, இந்தியால வறுமெல்லாம் ஒளிந்து, மக்களுடைய கூக்குரல் எல்லாம் ஒளிந்து ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டானா எப்படி இருக்கும்? அது எப்ப நடக்கணும்னா நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லும் போதுதான். நீங்க ஆண்டோட ஒப்பு கொடுங்க. ஆவியானவர், எனக்கு அந்த பாரத்தை கொடுங்கப்பா.
சாட்சி பகிர்வதில் ஐக்கியம், சபை ஊழியங்களுக்கு நான் ஓடி வரணும் அப்பா, சுவிசேஷ அறிவிக்க நான் பிரயாசம் எடுக்கணும் ஆண்டவரே. இந்த பாரத்தை எனக்குள்ள வைப்பீராக. ஒரு கீழ்ப்படுதலின் ஆவி எனக்கு தாங்கப்பா. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் நம்மை நடத்தும் போது சபையின் ஆவிக்குரிய காரியங்களை நம்மளால் நிறைவேற்ற முடியும், ஆவிக்குரிய ஐக்கியத்தை நிறைவேற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க. நல்ல கரங்களை தட்டி இனி வருகிற நாட்களில ஆண்டவரே எனக்கு வைத்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை நான் நிறைவேற்ற ஆவியானவர் எனக்கு உதவி செய்வீங்கப்பா. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்று ஆண்டவரே எங்களோடு தெளிவாக பேசுகிறீங்கப்பா. நாங்க எதற்காக அழைக்கப்பட்டோம் என்று, நாங்க எதற்காக பிடிக்கப்பட்டோம் என்று, எதற்காக தெரிந்திருக்கப்பட்டோம் என்று எங்களோடு பேசியிருக்கிறீங்க. இனி வருகிற நாட்கள்ல சபையில் ஆண்டவரே ஐக்கியப்படாதவர்கள் ஐக்கியப்பட, செயல்படாத அங்கத்தினர்கள் செயல்பட, இது ஆவியானவர் எனக்கு கொடுத்த பாரம், எனக்கு கொடுத்த கடமை என்று உணர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. நீ ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்ட தயவான கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த சபை ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை. இங்க இருக்கிற மக்களும் ஆவியானவரால் நீரே நடத்துவீராக. எப்படி ஆதி திருச்சபையில் ஆண்டவரே எங்க ஆராதனை ஐக்கியத்தை கொண்டு வரீரோ, இவர்களுக்குள்ள ஆராதனை ஐக்கியத்தை கொண்டு வாங்க, ஜெப ஐக்கியத்தை கொண்டு வாங்க, சாட்சி பகிர்வதில் ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருவீராக. ஆண்டவரே எங்களுக்கு நீ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. இந்த ஐயப்பன் தாங்கள் உன் எல்லையாகும்படி செய்வேன், இந்த தேசத்தின் ஜனங்களை உன் கைகளில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீ அவர்களை முன்னின்று துரத்துவாய் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஒரு நாட்களில் ஆண்டவரே இந்த பட்டணத்தை நாங்கள் சுதந்திரிக்க உதவி செய்யப்பா. இந்த ஜனங்கள் இருளில, கஷ்டத்துல, துக்கத்துல இருக்க ஜனங்கள் மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷம் அடைகிறதை நாங்கள் எங்கள் கண்கள் பார்க்க கர்த்தங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. வல்லமையாக கிரியை செய்யப்பா. எங்களோடு வாங்கப்பா. ஆவியானவர் இந்த ஐக்கியத்தை, ஆவிக்குரிய ஐக்கியத்தை நிறைவேற்ற கிருபை கொடுங்க. இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.